அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மை துதிக்கிறோம், துதிகளுக்கு மத்தியில வாசமாயிருக்கிறவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமை பெரியதாய் இருக்கிறபடியால் மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 24வது அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி, சீகேம்ல தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. தேவ பிரசன்னம் அங்க காணப்படும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு எல்லாரையும் வர சொல்றாரு யோசுவா. நம்ம முந்தின அதிகாரத்துல பார்த்தோம், வயது வயது சென்று முதியவனானார், மரணத்துக்கு முன்பாக எல்லாரையும் கூப்பிட்டு விடுறாரு. இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். முந்தின அதிகாரத்திலையும் இவங்களதான் கூப்பிட்டு பேசினதை பார்த்தோம். இப்ப அதே மாதிரி சீகேம்ல எல்லாரையும் திரும்ப கூப்பிடுறாரு. அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து நிக்கிறாங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இப்ப ஜனங்களை பார்த்து பேசுறாரு. முந்தின அதிகாரத்துல மூப்பர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் பார்த்து அழைப்பித்து பேசினதை பார்த்தோம். இப்ப ஜனங்களோடு பேசுறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் யோசுவாவோட என்ன பேசினாரோ அதை இப்ப யோசுவா ஜனங்களுக்கு சொல்றார். கர்த்தர் சொன்னதை சொல்றார். என்னவெனில், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமோட சகோதரன் நாகோர். ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 26வது வசனத்துல, தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு இருக்கு. அந்த ஆபிரகாம் அதிலே 31வது வசனம், ஆதியாகமம் 11:31, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க அததான் சொல்றாங்க. தேராகு முதல்ல அந்நிய தெய்வங்களை சேவித்து வந்தார். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து கானானுக்கு புறப்பட்டாங்க. ஆனா ஆரான்ல அப்படியே தங்கிட்டாங்க. இப்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசி அழைத்து வர்றார். அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இப்ப ஆண்டவர் என்ன பேசுறார்னா, ஆபிரகாமனை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அவனோட சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கு என்ற மகனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றார். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுக்குமோ எகிப்துக்கு போனார்கள். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, யாக்கோபு, ஏசா. மூத்தவன் ஏசாக்கு சேயீர் மலை தேசத்தை கொடுத்தாரு. ஏசாவோட சந்ததி சேயீர் மலையில தங்கியிருந்தாங்க. அடுத்தது யாக்கோபுக்கு யாக்கோபோட பிள்ளைகள் எகிப்துக்கு போனாங்க. இது
வந்து யோசேப்பு முதல்ல எகிப்துக்கு அடிமையா போய் அங்க அந்த தேசத்துல அதிபதி அங்க அந்த தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்தா. இங்க இவங்க இருக்கிற இடத்துல பஞ்சம் ஏற்பட்ட உடனே யாக்கோபும் அவனோட சந்ததியும் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற எகிப்து தேசத்துக்கு போனாங்க. நான் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்துல அநேக கஷ்டங்களை பட்டாங்க, அடிமைகளாக்கப்பட்டாங்க. யோசேப்பை அறியாத அடுத்த ராஜா வந்த பிறகு இவங்களை அடிமைகளா கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க தேவனை நோக்கி முறையிட்ட போது மோசேயா ஆண்டவர் அனுப்பினாரு. மோசேக்கு சகோதரன் தான் ஆரோன். மோசே நான் பேச தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆரோன் உன்னோடு கூட கூட்டிட்டு போன ஆண்டவரே சொன்னாரு. அதனால மோசேயும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கும்படி கூப்பிடுறாரு. ஆனா பார்வோன் விட மறுத்த போது தேவன் எகிப்தியரை வாதித்தார். 10 வாதைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். என்ன நடந்துச்சுன்னா, இந்த வாதைகள்ல கடைசி வாத எல்லா எகிப்தியர் வீட்லயும் மூத்த பிள்ளைகள் மரித்து போனாங்க. பார்வோனோட வீட்லயும் மூத்த பிள்ளையை மரித்து போனோடனே பார்வோன் உடனே நீங்க இங்க இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டான். அப்படி தேவன் அவர்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணினார். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க முதல்ல சந்தித்தது செங்கடல், அந்த சமுத்திரக்கரைக்கு வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க பார்வோன் தன்னுடைய சேனையை அனுப்பி அவங்கள திரும்பவும் பிடிச்சிட்டு வர சொல்றான். ஏன்னா தனக்கு வேலை செய்ய ஆள் இல்லாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். சிவந்த சமுத்திரம் வரைக்கும் எகிப்தியர் ஒரு பெரிய படையோடு குதிரை வீரர்களோடு பின்தொடர்ந்து வந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு இப்ப முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனோட படை, தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன செய்யன்னு தெரியாத நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து அவங்களுக்கு உதவி வந்தது. அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி, இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவுல ஒரு இருள் சூழ்ந்தது, அந்தகாரம் வந்தது. சமுத்திரத்தை அவர்கள் மேற் புரளச் செய்து, இவங்க எல்லாம் கரை ஏறின உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் செங்கடலை 2ஆ பிளந்து அது ஊடால நடந்து போனாங்க. அவங்க எல்லாம் கரை ஏறின உடனே அந்த செங்கடல் பார்வோனோட சேனை பின்னாடி தொடர்ந்து வந்தது. எல்லாம் முழுமையா தண்ணியில அழிந்து போயிடுச்சு. சமுத்திரம் அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. ஆண்டவர் என்னென்ன செய்தாரோ ஆண்டவருடைய வல்லமைய இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல பார்த்தாங்க. பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். வனாந்திரத்துல இவங்க 40 வருஷம் சுத்தி நடந்து வந்தாங்க. அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருக்கிற எமோரியரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன்.
அடுத்து அவங்க வந்தது ஆண்டவர் எப்படிலாம் வழி நடத்தினாரு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அடுத்து அவங்க வந்த இடம் யோர்தானோட கரை. அவர்கள் உங்களோட யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்தினின்று அழித்து போட்டேன். கர்த்தரே அவங்களுக்காக யுத்தம் செய்து அவங்களுக்கு எமோரியரின் தேசத்தை சுதந்தரிக்கும்படி செய்தார். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து அனுப்பினார். மோவாபிய ராஜாவாகிய பாலாக் வந்து இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்காக பீலேயாம கூட்டு வர்றான். இது வந்து யாத்ராகமம் 22வது அதிகாரத்துல இருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பீலேயாம வந்து எங்க கொண்டு போய் நிப்பாட்டினாலும் சபிக்கும்படியா அவன் கொண்டு போய் நிப்பாட்டி பார்க்கறான் மோவாபிய ராஜாவாகிய பாலாக். ஆனா எல்லா இடங்கள்லயும் சபிக்கிறதுக்கு பதிலா அவன் ஆசீர்வதித்தான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனோட கைக்கு உங்களை தப்புவித்தேன். இந்த பீலேயாம் கைக்கு ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். அடுத்து யோசுவாவோட தலைமையின் கீழே யோர்தானை கடந்து இப்ப எரிகோக்கு வந்தாச்சு. எரியோ கோட்டையை தகர்த்ததை நம்ம வாசித்தோம். இந்த யோசுவா முதல் 6வது அதிகாரத்துல நம்ம எரிகோ கோட்டையை தகர்த்ததை நம்ம வாசிக்கலாம். எரிகோவின் குடிகளும் எமோரியர், பெர்சியர், கானானியர், ஏத்தியர், கிர்காசியர், ஏவியர், எபூசியர், மொத்தம் 7 ஜாதி உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் வந்து அந்த 7 ஜாதியும் துரத்தி விட்டாரு. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அவர்களை ஆண்டவர் இவங்க கையில ஒப்பு கொடுத்தார். எமோரியரின் 2 ராஜாக்களை உங்கள் பட்டயத்தினாலும் உங்கள் வில்லினாலும் நீங்கள் துரத்தவில்லை. நீங்க யுத்தம் செய்யல அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். எமோரியரின் 2 ராஜாக்களை நீங்க யுத்தம் பண்ணல. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்தி விட்டது. நீங்க யுத்தம் பண்ணல, நீங்க அவங்கள துரத்தல, உங்களோட பட்டயமும் வில்லும் அவங்கள துரத்தல. கர்த்தரே குளவிகளை அனுப்பி அந்த குளவிகள் அவங்கள துரத்தி விட்டுருச்சு. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க எதுவுமே செய்யல, ஆனா கர்த்தர் உங்களுக்கு தேசத்தையும் பட்டணங்களையும் நீங்க கட்டாத, நீங்க சரி பண்ணாத தேசத்தையும் நீங்க ஒண்ணுமே செய்யல, கர்த்தரே உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார். அவைகளில் குடியிருந்தீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல நல்ல செழுமையான இடத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க வந்து அந்த திராட்சை தோட்டத்தை அவங்க நட்டு வைக்கல, ஆனா அதனுடைய பலனை உங்க புசித்தாங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்த கர்த்தரை
அவங்கள வழி நடத்தி வந்தாரு. எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொண்டாரு. ஜெயத்தை கொடுத்தாரு. தேசத்தை சுதந்திரிக்க செய்தாரு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். அவரை உத்தமமா உண்மையா சேவிக்கணும். கர்த்தரையே சேவிக்கிறவங்களா இருக்கணும். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, அந்நிய தேவங்களை இவங்க இஸ்ரவேல் மக்கள் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்த போது அந்நிய தெய்வங்களோ வழிபட்டாங்க. எகிப்து தேசத்திலையும் நதிக்கு யோர்தானுக்கு கடந்து வர்றதுக்கு முன்னாடியும் சேவித்த தேவர்களை எல்லாம் அகற்றி விட்டு கர்த்தரை மட்டும் சேவிங்க, கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா இஸ்ரவேல் மக்களோடு பேசினத இந்த நாள் கர்த்தர் பேசின வார்த்தைய யோசுவா பேசினத கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன சொன்னாரோ அதை யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுறத இந்த நாள்ல தியானித்தோம். இந்த நாள்ல கர்த்தர் எப்படி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார்ன்றத பார்த்தோம். தேராகு தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்தாரு. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசி அவரை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தாரு. ஈசாக்குக்கு யாக்கோபு ஏசாவை கொடுத்தாரு. ஏசாக்கு சேயீர் மலை தேசத்தை கொடுத்தாரு. யாக்கோபுக்கும் அவரோட சந்ததியும் எகிப்து தேசத்துக்கு அடிமையா இருந்தாங்க. மோசையும் ஆரோனை அனுப்பி எகிப்துல தேசத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் சந்தித்த பிரச்சனை, முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனோட சேனை துரத்தி வந்தது. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது இவங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவுல இருள வர வைத்தாரு. அடுத்ததாக இவங்க கரை ஏறின பிறகு செங்கடல் அவங்கள எகிப்து படைய முழுமையா அழித்து போட்டது. இதெல்லாம் கர்த்தர் எப்படி செயல்பட்டார்ன்றே இஸ்ரவேல் மக்கள் தங்கள் கண்களால பார்த்தாங்க. வனாந்திரத்துல 40 வருஷம் அலைந்து திரிந்தாங்க. யோர்தான கடந்து வரும்போது கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தாரு. மோவாபிய ராஜாவான பாலாக்கு பீலையாம அழைத்து சபிக்க சொன்ன போது கர்த்தர் அவனை சபிக்க விடல. எல்லா இடங்கள்லயும் ஆசீர்வதித்தான். 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமா கொடுத்தாரு. இந்த எமோரியரோட 2 ராஜாவை நீங்க யுத்தம் பண்ணல, கர்த்தரே உங்களுக்காக குளவிகளை அனுப்பி அவர்களை துரத்தி விட்டாரு. நீங்க பண்படுத்தாத தேசத்தையும் கட்டாத பட்டணங்களையும் நீங்க நடாத திராட்சை தோட்டத்தையும் பலனையும் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் எப்படிலாம் அவங்கள நடத்தினாரு, ஆசீர்வதித்தார் அப்படின்றத சொல்லிட்டு, நீங்க இப்ப இருக்கிற நல்ல தேசத்துல கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாவும் உண்மையாவும் சேவிக்கணும். அந்நிய தெய்வங்களை உங்களை விட்டு அகற்றி கர்த்தரையே சேவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா மூலம் கர்த்தர் பேசினதை தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்துல கூட இஸ்ரவேல் மக்களை எப்படி நீங்க வழி நடத்தினீங்கன்றத தியானிக்க கொடுத்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக அதிசயங்களை நீர் செய்திருக்கிறேன். நாங்க கூப்பிட்ட போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறேன். அதற்காக துதிக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்த நாங்கள் ஆண்டவரே உம்மை உண்மையும் உத்தமமாய் சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை கனம் பண்ணி உமக்கு பயப்படுற பயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா மகிமையும் துதியும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை ஆசீர்வதிங்க. அவங்க செய்கிற ஊழியங்கள் மூலம் அநேகர் சந்திக்கப்பட கிருபை தாங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் bless you.